அன்னைக்கு ஒரு நாள் சண்டே. சண்டே அதுமா வீட்டுக்கார் வீட்ல சும்மா உட்கார்ந்தா சுத்தமா பிடிக்கிறது இல்ல. கோவமா வரும். எதுக்குன்னே தெரியாது. அவங்க ஏதாச்சும் சின்னதா ஹெல்ப் பண்ணா சந்தோஷமா இருக்கும். அப்படி இல்லாம செல்லு பாத்துக்கிட்டோ, டிவி பாத்துக்கிட்டோ சும்மா அப்படி உட்கார்ந்தாங்கன்னா கடுப்பாயிட்டு அன்னைக்கு ஃபுல்லா சண்டையா இருக்கும். சண்டை போடலனாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு என்னவோ நம்ம அவங்க கிட்ட ரொம்ப சண்டை போட்ட மாதிரி சீன் போட்டுட்டு இருப்போம். ஒண்ணுமே நடந்திருக்காது ஆனாலும் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவோம். அதுவே அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினைச்சுக்கோங்களா, ரொம்ப சந்தோஷமா அப்படியே துள்ளி துள்ளி பேசுறதேனா, அவங்க மேல விழுந்து விழுந்து பேசுறதேனா, இப்படி எல்லாம் இருக்கும். இது நம்ம மேல ஃபால்ட்டா இல்ல அவங்க மேல ஃபால்ட்டா தெரியாது. ஆனா உண்மை ஒத்துக்கோங்க. உங்கள எத்தனை பேர் இதே மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க சண்டே வந்துச்சுன்னான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அவங்களுக்கு ஏன் தான் சண்டே லீவ் விடுறாங்க அப்படின்னு தோண வைக்கிறது ஒரு பொம்பளையால மட்டும்தான் முடியும். அதுக்காக நம்மளுக்கு நிறைய அவார்ட்ஸ் குடுத்தாலும் தப்பில்ல அப்படின்றது தான் தோணும். ஏன்னா அங்க ஒண்ணுமே நடந்திருக்காது சீனு. ஆனாலும் நம்ம சும்மாவே கோவப்பட்டுக்கிட்டு, சும்மாவே கத்திக்கிட்டு, அந்த மாரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த மாரி இல்லாம 2 பேரும் சேர்ந்து செஞ்சுக்கினாங்கன்னா வேலை நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். சண்டே அதுமா எனக்கு வீடு ஒரே ஆங்கிள்ல இருந்துச்சுன்னா போர் அடிச்சிடும். மாசத்துக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் திருப்தியா இருக்கும். எனக்கு இருக்கிறது சின்ன சின்ன ரூமு. அதுக்காக இருக்கிற இடத்துல திங்ஸ் எல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா கோவமா வந்துடும். இது சேஞ்ச் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, கொஞ்சம் வேற லுக் இருக்கும் இல்லையா வீடு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டே இருப்போம். அதுவும் இல்லாம எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பீருவா திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியோ பக்கத்துல ரூம் வாங்கியிருக்கிறோம் இல்லைங்களா, அது சும்மா தான் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பீருவா தூக்கிட்டு போய் அந்த பக்கம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். அது என்னோட பிளான் சுத்தமா கிடையாது. எங்க வீட்டுக்காரர் தான் மாத்திடலாம், அந்த வீட்டுக்கு மாத்திடலாம், ஃப்ரீயா தானே இருக்கு வீடு பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு, இது பக்கத்து ரூம், இவ்ளோ ஃப்ரீயா இருக்கிறப்போ ஏன் இவ்ளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா அது அந்த பக்கம் மாத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். வேண்டாம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்திட்டு இருக்கிறேன். ஆனா இல்ல, மாத்திடலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும், உனக்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இன்னைக்கு மாத்தியாச்சு. என்ன இருக்கு, பீர்வா இந்த பக்கத்து ரூம்ல இருந்தே அந்த பக்கத்து ரூம்லக்கு மாத்த போறோம் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா போதும் போதும்னு ஆயிடுச்சு. சின்ன சின்ன சந்தா இருக்கவே பீர்வா பத்த மாட்டேந்தி. அது அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி எடுத்துட்டு போய் இந்த ரூம்குள்ள வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அது அப்படியே வைக்க முடியாது இல்லைங்களா, நல்லா பெருக்கிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பீர்வா வந்து ஒரு பிளேஸ்ல அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதுல இருக்கிற துணி எல்லாம் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா, அப்படியே எடுத்துட்டு போய் வைக்கவும் முடியாது. அதுக்காக தான் எல்லா துணியும் எடுத்து வெளியில வச்சுட்டு பீர்வா எடுத்துட்டு போய் பக்கத்து ரூம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற துணி எல்லாம் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி பீர்வா செட் பண்றதுக்குள்ள எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. காலங்காத்தால டிஃபன் சாப்பிட்டு உட்கார்ந்த பிறகு மதியம் சாப்பாடு டைம் கூட முடிஞ்சு போச்சு. ஆனாலும் சாப்பிடணும் இல்லைங்களா, நம்மளுக்கு தான் பசி சீக்கிரமா வந்துடுமே. ஆனா அன்னைக்கு என்னன்னு தெரியல, வேலை ஜாஸ்தியா இருக்கவே பசி கூட தோணல. வேலை முடிஞ்சா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் பினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்க ஒரு சின்ன டிப் சொல்றேன். இப்ப பாருங்க saree எப்படி ஃபோல்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, பிளவுஸ் ஒரு இடத்துல saree ஒரு இடத்துல அப்படி மாத்தி மாத்தி வைக்கிறதுனால பிளவுஸ் தேடுறதுக்குள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சு போயிடும். அதுக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சோம்னா பிளவுஸ் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. saree எடுக்கிறப்பே பிளவுஸ் கூட கூட வந்துடும். அப்படியும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் இங்க செப்பரேட்டா தான் வச்சுக்கிறேன். எதுக்குன்னு கூட சொல்றேன். ஒண்ணும் இல்ல. நான் பிளவுஸ் எல்லாமே ஹேங்கருக்கு மாட்டி வச்சுடுவேன். அப்படி மாட்டி வைக்கிறதுனால எனக்கு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. எது வேணுமோ அந்த ஹேங்கர் எடுத்து பார்த்தோம்னா, அதுலவே எல்லாம் இருக்கும். அதனால நானு அந்த மாரி பழகிட்டேன். உங்கள்ல யாருக்காச்சும் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபோல்டிங் மெத்தட் கூட காமிச்சேன். அவ்வளோதான். இப்போ இருக்கிற துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் ரூமுக்கு போயாச்சு. நான் இந்த பக்கம் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப, என் வீட்டுக்காரர் அந்த பக்கம் ரூம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கிளீன் பண்ணணும் இல்லைங்களா? இல்லன்னா அது ரொம்ப டஸ்ட்டா இருந்துச்சுன்னா, அதுலவே உட்கார்ந்து சாப்பிடுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக அவர் வந்து அந்த சைடு வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, நான் இந்த மாரி ஹேங்கர்ல மாட்டி வச்சுடுவேன் எல்லா பிளவுஸுமே. அதுக்காக எனக்கு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஹேங்கர் எடுத்து பார்த்தோம்னா, அதுல எனக்கு எந்த பிளவுஸ் தேவைப்படுதோ அந்த பிளவுஸ் வந்து ஈஸியா எடுத்துப்பேன். இந்த மாரி அரேஞ்ச் பண்றதுனால எனக்கு வந்து பிளவுஸ் வந்து மிஸ் ஆவுது, கிடைக்க மாட்டேன்து அப்படின்ற ஒரு டென்ஷன் இல்லாம
ஈஸியா எடுத்துக்க முடியும். அதனால எனக்கு இப்படியே பிராக்டிஸ் ஆனதுனால, நான் இப்படியே வச்சுக்கினேன். உங்களுக்கு வேணும்னா அப்படி கூட ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஒரு சின்ன டிப் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பீர்வா வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப லேக் பண்ணாம சிம்பிளா காட்டிட்டேன். பீர்வால நம்ம எத்தன முறை கிளீன் பண்ணாலும் வேஸ்டேஜ் வந்துனே தான் இருக்கும். நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தான் கிளீன் பண்ணிட்டு போனேன். எது எது தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, தேவையானது மட்டும் தான் எடுத்து வச்சா. ஆனாலும் இத்தன தேவையில்லாதது மறுபடியும் வந்து சேரிட்டு இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளோதான். சரி இந்த பக்கம் எவ்வளோதான் கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இந்த அளவுக்கு கிளீனா இருக்கு. பெட்ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து மாத்துறதுக்காக பழைய பெட்ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து மிஷின்ல போட்டுட்டாரு. அந்த பெட் எல்லாம் தூக்கிட்டு போய் வெயில்ல போட்டு மறுபடியும் எடுத்துட்டு வந்து வச்சு, அதுக்கப்புறம் காட் எல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளவே நான் போயிட்டேன். பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பப்போ வெயில்ல போட்டு எடுத்தாலும் டஸ்ட் வந்துனே தான் இருக்கு. அதுக்கப்புறம் புது பெட்ஷீட்ஸ் எல்லாம் கூட அவரே மாத்திட்டாரு. இதுக்குள்ள நான் வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்கிறேன். மதியத்துக்கு சாப்பிடணும் இல்லைங்களா? அதுக்காக சமையல் செஞ்சுட்டு இருக்கிறேன். எல்லாருமே டயர்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. பசங்க விளையாட போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க வரதுக்குள்ள சிம்பிளா செஞ்சிடலாம். நம்மளுக்கு இன்னும் வேலை ஜாஸ்தி இருக்கு. என் மேலயும் தூசி நெறைய இருக்கு. அதுக்காக சிம்பிளா சமையல் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை, கால், முகம் எல்லாம் கழுவிக்கிட்டு இந்த மாரி டொமேட்டோ ரைஸ் வந்து சிம்பிளா செஞ்சாச்சு. காலங்காத்தால மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த மட்டன் குழம்பே இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் மட்டன் இருக்கு, இட்லி இருக்கு. இதெல்லாம் இருக்கவே வெளியில வாங்கிட்டு வர சொல்லல. இல்லன்னா வெளியில வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனாலும் வெளியில வாங்கிட்டு வர ஃபுட்டு அவ்வளவும் பிடிக்காது. வெறும் பிரியாணி மட்டும் தான் விரும்பி சாப்பிடுவேன். வெளியில ஃபுட் அவ்வளவா விருப்பம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த வீடெல்லாம் கிளீன் பண்ண பிறகு தானே சோறு கூட உள்ள இறங்கும். அதனால வீடெல்லாம் மறுபடியும் பெருக்கிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுக்காரர் பெருக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தொடச்சிட்டு, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து, அதுக்கப்புறம் வத்தல் போட்டு கொடுத்த பிறகு தான் சாப்பிட்டாங்க. எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து, அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். ஏன்னா அவ்வளோ தூசி இருந்துச்சு. அதோ அந்த அழுக்கோட சாப்பிடுறத விட நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குளிச்சுட்டு வந்து வத்தல் போட்டு குடுத்த பிறகு எல்லாரும் சாப்பிட்டோம் உட்காந்து. சாப்பிட்ட உடனே எங்க வீட்டுக்காரு, அப்பாடா! அப்படின்ட்டு நல்லா கொறட்ட விட்டு நல்லா தூங்குறாங்க. ஆனா, நான் தூங்குனேன்னா நைட் ஃபுல்லா முழிச்சுட்டு இருக்கணும். எனக்கு அப்புறம் தூக்கமே வராது. அதுக்காக காலங்காத்தால வாங்கிட்டு வந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜூஸ் மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்கிறேன். அந்த ஜூஸ் கூட வீட்ல ரெடி பண்ணது தான். நன்னாரி சிரப் அப்படின்ட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நன்னாரி சிரப் வந்து நான் ஒரு 6 மாசத்துக்கு மேலேயே ஆயிருக்கும் நான் ரெடி பண்ணி. அந்த நன்னாரி சிரப் இப்போ கொஞ்சமா தான் இருக்கு. லைட்டா காலியாகுற ஸ்டேஜ்க்கு வந்துச்சு. எனக்கு இந்த மாரி ஒரு முறை செஞ்சு வச்சுட்டோம்னா, ஒரு 6 மாசத்துக்கு வரைக்கும் இருக்கும். ஸோ, அதனால நன்னாரி சிரப் வந்து செஞ்சு வச்சுப்பேன் அப்பப்போ. எப்போ கிடைக்குதோ அப்பல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சுப்பேன். அந்த நன்னாரி சிரப் தான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம். ரொம்ப ஹீட் ஆயிட்டு இருக்கு பாடி. காலையில இருந்து வேலை மேல கான்சன்ட்ரேஷன் வச்சு தண்ணி கூட சரியா குடிக்கவே இல்ல. அதுக்காக தான் இந்த மாரி ஜூஸ் குடிச்சோம்னா கொஞ்சம் கூல் ஆக்கும் பாடி. அதனால இந்த மாரி நன்னாரி சிரப் வந்து மிக்ஸ் பண்ணி குடுக்குறேன். இது ஒண்ணுமே இல்ல. இந்த நன்னாரி சிரப் வந்து ரெடி பண்ணிக்கணும்னா, அந்த சிரப் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ
சேர்த்துக்கிட்டு அதுல ஒரு பாதி லெமன் இல்ல ஒரு லெமன் பிழிஞ்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி சிரப் வந்து முன்னாடி ரெடி பண்றதுனால இந்த மாதிரி ஜூஸ் உடனே செஞ்சு கொடுக்கலாம். ஜூஸ் செஞ்சு கொடுத்துட்டேன். பசங்களும் இருந்தாங்க. பசங்களுக்கு வீட்டுக்காருக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருக்கிறேன். ஏன்னா காலங்காத்தால இருந்து கிச்சன் ரூம்குள்ள அவ்வளவு வரல. மீதி இருக்கிற வீடு மொத்தம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா? ஸோ கிச்சன்ல பாத்திரம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. அதெல்லாமே கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து டீ வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து பால் முந்தா நாளே காசி வச்சுப்பேன். அதுல வர ஏடா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல. இது தப்பா எங்க சொல்லிடுவான்ட்டு கொஞ்சம் பயமா இருக்கும். இந்த மாதிரி மேல ஒரு லேயர் வரும் இல்லைங்களா பால் மேல, அது என்ன சொல்லுவாங்கன்ட்டு கண்டிப்பா ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு முறை சொன்னீங்கன்னா அது புடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் கரெக்டா சொல்ல ட்ரை பண்றேன். நான் எங்க தப்பா சொல்லிடுறேனோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. இது கீ காசுறதுக்காக இந்த மாதிரி பால் மேல வர லேயர் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டீக்கு தேவையான அளவுக்கு பால் ஊத்திட்டு அதுல டீ தூள் அதுலவே இலாச்சி அதுலவே 2 க்ளோவ்ஸ் சேர்த்துக்கிட்டு லவங்கம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் மேல வச்சிட்டோம்னா டீ ரெடி ஆயிடும் கொஞ்ச நேரத்துல. அது குக் ஆகுறதுக்குள்ள பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டேன். நீங்களும் டீ லவர்ஸா? ஓகே ஓகே டன். நான் டீ லவர் எல்லாம் கிடையாது. எங்க வீட்டுக்காரருக்கு குடுத்து அதுல மிச்சமானதை குடிச்சு குடிச்சு அந்த டைம்க்கு குடிக்கலன்னா தலைநோற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா இதுவும் ஸ்டாப் பண்ணிடுவேன். காலங்காத்தால சுத்தமா குடிக்க மாட்டேன். ஈவினிங் இப்படி பிராக்டிஸ் ஆயிட்டு இருக்கு. அதுவும் ஸ்டாப் பண்ணிடணும் உடனே. நான் பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்குள்ளவே டீ ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளவே என் வீட்டுக்கார் வந்து மேல துணி எல்லாம் நல்லா காஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சுட்டாரு. இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறப்போ சின்னதா உங்க ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் போதும். வேற எதுவுமே வேண்டாம். எந்த ஜுவல்லரியும் கேட்க மாட்டாங்க. எந்த துணியும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாவே அதுவே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க உங்க கூடயும். ஸோ அதனால நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்க ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணிடுங்க. எங்க வீட்டுக்கார் பண்றதுனால நீங்க எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது கிடையாது. எங்க வீட்டுக்காரு எப்பயாச்சும் தான் பண்ணுவாரு. அதுவும் இன்னைக்கு என்னன்னு தெரியல. மூடு நல்லா இருந்துச்சு பண்ணிட்டாரு. அதுக்காண்டி எப்பவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு கிடையாது. அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்வாங்க இழுத்து போட்டுக்கிட்டு. இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படி மூட் அவுட்டா இருந்தாங்கன்னா அவ்வளவுதான் எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. அப்படிதான். அதுக்காக நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ்ல குக்கிங் இருக்கும், டிப்ஸ் இருக்கும், சீக்கிரமா சமையல் வேலை எப்படி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எல்லாமே மிக்சிங்கா இருக்கும். ஸோ நம்ம சேனலை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. நைட்டுக்கு வந்து தோசை ஊத்திக்கிட்டு நல்லா சட்னி அரைச்சி நல்லா சாப்பிட்டுட்டோம். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இது யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணிடுங்க. இருக்கட்டுங்களா? பாய்.